ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சிவகாமசுந்தரி அம்பாளுக்கு அபிஷேகம் கொடுத்தேள்னு சொன்னாக்க அர்த்த மண்டபத்தில் நின்று அபிஷேகத்தை தரிசனம் பண்ணலாம் அம்பாளை. அப்படி அர்த்த மண்டபத்தில் நின்று ஒரு ஃபேமிலி தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. சாதாரணமானப்பட்ட ஒரு ஃபேமிலி தான். அவள் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கா. அபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கா பொருட்கள் எல்லாம். ஸோ இவாளாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணி முடிச்சிட்டா அபிஷேகத்தை. அம்பாளுக்கு அபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிடுத்து. அபிஷேகம் முடிஞ்ச கையோட தீட்சிதர் இவா கொடுத்த வஸ்திரம், மாலை, புஷ்ப பொருட்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே பார்த்தா அவளுக்கு அவசரம். ட்ரெயினுக்கு நாளையாக எடுத்து போல் அவள் மெட்ராஸ் கிளம்பணும். அந்த சமயத்தில் அந்த அலங்காரம் பண்ணிட்டு இருந்த தீட்சிதர் அலங்காரத்துக்கு சாமான ஏதோ குறையிறது போல அலங்காரத்துக்கு அம்பாள் சன்னதியை விட்டு தள்ளி 10 ஸ்டெப் தள்ளி போயிருக்கா. கொஞ்சம் தூரம் போயிருக்கா. அதுக்குள்ள இவாளுக்கு ஒரு அவசரம். நாளி ஆகிட்டு இருக்கு. இவா வேற நாளி பண்ணிட்டு இருக்காளே. சரி நாளி ஆகிடுத்து, நம்ம கிளம்பிடலாம், நம்ம இன்னொரு நாள் சாவகாசமா வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவ பேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போ அந்த ஃபேமிலியில இருந்த ஒரு மாமி, ஒரு அம்மா அபிஷேகம் நல்லபடியா தரிசனம் பண்ணியாச்சு, அலங்காரத்தை பார்க்க முடியலன்ட்டு மனசுல ஒரு சஞ்சலமா. அந்த அம்மாவுக்கு அலங்காரத்தை பாதி தானே தீட்சிதார் பண்ணிருப்பா, அதை வேணா தரிசனம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு தாட்ஸ் ஓடுறது. அப்போ அம்பாளை பார்த்துட்டு போகலாம், அம்பாளை பாதி அலங்காரத்துல பார்த்தாலாச்சும் மனசு கொஞ்சம் இதுவா இருக்குமே அப்படின்ட்டு உள்ள போறாளாம் சன்னதிக்குள்ள. உள்ள போய் திரைய விளக்கியிருக்கா.